ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலில் அலகு 3 அதாவது வெப்ப இயற்பியல் அதில் இருக்கக்கூடிய பின்பக்க வினா விடைகளை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ரோம் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஸ்டின், பொதுவாயு மாறிலியின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இ, அதாவது 8.31 ஜூல் மோல் பவர் -1 கே பவர் -1. ஓகேவா. செகண்ட் கொஸ்டின், ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளின் நிறையில் ஏற்படும் மாற்றம் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, சூழியாக தான் இருக்கும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ இல்லை குளிர்விச்சாலோ அதோட வந்து நிறை வந்து எப்படி இருக்கும், சூழியாக இருக்கும். அப்போ ஓகேவா, நிலையில் ஏற்படும் மாற்றம் சூழியாக இருக்கும். தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அல்லது குளிர்விக்கும் போது ஏற்படும் நீள் வெப்ப விரிவு எந்த அச்சு வழியாக நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ மற்றும் ஆ, அதாவது எக்ஸ் அல்லது எக்ஸ் அல்லது -x, y அல்லது -x இதன் வழியாக தான் நடைபெறும். சரிங்களா. ஃபோர்த் ஒன் பாருங்கள், மூலக்கூறுகளின் சராசரி டேஷ் வெப்பநிலையே ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கிடையே வேறுபாடு. ஆன்சர் வந்து இ. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவுகிற திசையில் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதாவது 303 கே ஏன்னு கொடுத்துருக்காங்க, 304 கே பி, 305 கே சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர் வந்து ஆ. ஓகேவா. ரோம் லெட்டர் 2 கோடிட்ட இடங்கள் நிரப்புக. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அவகோட்ரா எண் மதிப்பு என்ன? அதாவது இது அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், தயவு செஞ்சு இதை மனப்பாடம் பண்ணிடுங்க. அவகோட்ரா எண் மதிப்புங்கிறது 6.023 × 1023. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது டேஷ் அளவுகள், என்ன அளவுகள், ஸ்கேலர் அளவுகள். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான்ப்பா. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஷ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது. அதாவது 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன்று வந்து, பாயில் விதியின்படி மாறா வெப்பநிலையில் ஒரு குறிப்பிட்ட நிறையுடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் டேஷ் எதிர்த்தகவில் அமையும். எதுக்குன்னா பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். ரோம் லெட்டர் 3 சரியா தவறா என தவறு எனில் கூற்றினை திருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் தோற்ற விரிவு என்பது இயல்பு விரிவியை விட அதிகம். இது வந்து தவறுப்பா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திரவத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது ஏற்படும் இயல்பு விரிவு என்பது தோற்ற விரிவை விட அதிகம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு பொருளில் வெப்ப ஆற்றலானது எப்பொழுதும் உயர் வெப்பநிலை பகுதியிலிருந்து குறைந்த வெப்பநிலை பகுதிக்கு பரவும். இது சரிதான்பா. தேர்ட் ஒன், சார்லஸ் விதியின்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவின் வெப்பநிலை பருமனுக்கு எதிர்த்தகவில் அமையும். இது வந்து தவறு. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் விதிப்படி மாறா அழுத்தத்தில் உள்ள வாயுவின் வெப்பநிலை பருமனுக்கு நேர்த்தகவில் அமையும். ரோம் லெட்டர் 4 பகுதி 1 பகுதி 2ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம டைரெக்டாக ஆன்சருக்கு போயிடலாம். விடை பாருங்கள், நீள் வெப்ப விரிவு அப்படிங்கிறது இது எங்கே மாற்றமடையும்னா நீளத்தில் மாற்றமடையும். சரியா. பரப்பு வெப்ப விரிவு அப்படிங்கிறது இது எங்கே நிகழும் அப்படின்னா பரப்பில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய. சரியா. பரப்பில் மாற்றம் ஏற்படுதுன்னா அங்கே வந்து பரப்பில் வெப்ப விரிவு ஏற்படும். தேர்ட் ஒன் பாருங்கள், பரும வெப்ப விரிவு அப்படின்னா பருமனின் மாற்றம் ஏற்படக்கூடியது. ஃபோர்த் ஒன் வந்து வெப்ப ஆற்றல் பரவல்ங்கிறது சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள். ஃபிஃப்த் ஒன் வந்து போல்ட்ஸ்மேன் மாறிலி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1.381 × 10⁻⁻23 ஜேகே பவர் -1. ரோம் லெட்டர் 5 பாருங்கள், பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதனை அடுத்து காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வரும் ஒன்றில் எது சரியானதோ தெரிவோ அதனை தெரிவு செய்ய. சரியான தெரிவோ தெரிவு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 பாருங்கள், ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும். காரணம் பாருங்கள், வெப்ப ஆற்றலானது வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியில் வெப்பநிலை குறைவாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பநிலை அதிகமாக உள்ள பகுதிக்கு பரவும். இது ஆன்சர். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய ரெண்டுமே சரியாக தான் இருக்குது. ஆனால் மேலும் காரணம் வந்து கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. சரியாப்பா. செகண்ட் ஒன், கூற்று திட மற்றும் திரவ பொருட்களை விட வாயு பொருட்கள் அதிக அழுத்தத்திற்கு உட்படும். காரணம் வந்து அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளிடையே உள்ள தொலைவு ஒப்பிடத்தகுந்த வகையில் அதிகம். அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சரியா. இந்த பாடத்தோட பின்பக்க 1 மார்க் வினா விடைகளை பார்த்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பாடத்தோட 1 மார்க்கில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.